ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் மு.க. ஸ்டாலின் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் தோல்வி உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக நிர்வாகிகளுடன் தற்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை, தேர்தல் தோல்வி உள்ளிட்டவை குறித்து நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார். மாவட்ட அளவில் திமுக தோல்வியடைந்த இடங்கள், அதற்கான காரணங்கள் குறித்தும் விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தேர்தல் தோல்வி தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. என்ன கோணங்களில் விவாதிக்கப்படுகிறது? கூடுதல் விவரம் என்ன? திமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தே இது போன்ற ஒரு சென்னை உள்ளிட்ட புறநகர் மாவட்டங்களில் தோல்வியை தழுவியதில்லை. குறிப்பாக 10 மாவட்டங்களில் ஒரு எம்எல்ஏ கூட பெற முடியவில்லை. செங்கல்பட்டில் 7 தோல்வி, தருமபுரியில் 5 தொகுதியிலும் தோல்வி, ஈரோடில் 8 தொகுதியிலும் தோல்வி, காஞ்சிபுரம் 4 தொகுதியிலும் தோல்வி, நாமக்கல் மாவட்டத்தில் 6 தொகுதியிலும் தோல்வி, ராணிப்பேட்டை 4, சேலம் 11, திருவள்ளூர் 10, வேலூர் 5, சிவகங்கை 4 என 10 மாவட்டங்களில் ஒரு இடத்தில் கூட திமுக வெற்றி பெறவில்லை என்ற ஒரு தகவல் குறிப்பாக அவர்களுக்கு புள்ளி விவரமாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் அதிகமாக வெற்றி பெற்று வரக்கூடிய மாவட்ட செயலாளருக்கு மட்டுமே அமைச்சர் பதவி வழங்கப்படும், யாருக்கும் சிபாரிசு எல்லாம் கிடையாது, வேலை செய்பவர்களுக்கு தான் முன்னுரிமை என்றெல்லாம் சொன்னார். எனவே இந்த தேர்தலில் இந்த முறையான தோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 2.0 லோடிங் என்றெல்லாம் கூட சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவர்களால் வெற்றி பெற இயலவில்லை. குறிப்பாக பல்வேறு யுக்திகளை, குறிப்பாக ஓராண்டுகளுக்கு முன்பே கூட தேர்தல் பணியை தொடங்கினாலும் கூட வெற்றி பெற முடியவில்லை. இது போன்ற காரணங்கள் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலினாக அவருடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கொளத்தூர் தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பன போன்ற காரணங்கள் அந்த மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர் சேகர்பாபுவிடம் தகவல்கள் கேட்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதே போல ஒரு மாவட்டத்தில் கூட திருவள்ளூர், காஞ்சிபுரத்தெல்லாம் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்பன போன்ற விளக்கங்களை மாவட்ட செயலாளரிடம் கேட்பதாக தெரிகிறது. 76 மாவட்ட செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள். பல மாவட்ட செயலாளர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். 15 முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். எனவே ஏன் ஒரு அமைச்சர் கூட அங்க ஒரு உதாரணமாக பெரிய ஆவடி நாசர் உள்ளிட்ட முக்கியமான அமைச்சர்கள் கூட தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். எனவே ஏன் இந்த தோல்விக்கான காரணம் என்ன? இளைஞர்கள் ஏன் நம்ம பக்கம் வராமல் போனார்கள்? அதே போல 1000 ரூபாய் உதவித்தொகை எல்லாம் 1,30,00,000 மகளிருக்கு கொடுத்தும் ஏன் மகளிர் வாக்குகள் நமக்கு வரவில்லை என்பன போன்ற விஷயங்களை ஸ்டாலின் பேசி வருவதாக தெரிகிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வரக்கூடிய காலங்களில் களையெடுப்பு கூட இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மூத்தவர்களுக்கு பலருக்கும் வாய்ப்பு குறைக்கப்பட்டு புதியவர்கள் பலரும் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தேர்தல் தோல்விக்கு பிறகு எம்எல்ஏக்கள் கூட்டம் 59 பேர் கொண்ட கூட்டம் பிரதான எதிர்க்கட்சியாக திமுக உருவெடுத்திருக்கிறது. எனவே அந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தார்கள், காங்கிரஸ் கட்சி முதுகில் குத்திவிட்டது, வெற்றி பெற்ற பிறகு கூட பார்க்கவில்லை, நேரத்திற்கு ஏற்றபோர் செயல்படும் என்றெல்லாம் கூட சொல்லியிருந்தார்கள். எனவே இந்த முறை இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படும்? புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்களா? குறிப்பாக பணியாற்றாதவர்கள், நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று திமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதுவெளி, ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து திமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறாக இருக்கும் என்று கட்சி வட்டாரங்கள் சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தற்போது வளர்ந்து வந்திருக்கிறார். அவருக்கு கட்சியில் இளைஞரணி செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு மட்டுமே இருக்கிறது. எனவே ஆட்சி, குறிப்பாக எதிர்கட்சி என்ற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கும்போது கட்சியிலும் அவருக்கு ஒரு மேலே ஒரு படி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மட்டும் இல்லாமல் துணை பொதுச் செயலாளர்கள் பலரும் இருக்கிறார்கள். கனிமொழி, ஆராசா உள்ளிட்டோரும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், தேர்தல் நேரத்தில் என்ன நடந்தது, உட்கட்சி வேலை செய்யாதவர்கள் யாரு, குறிப்பாக கோஷ்டி பூசலில் ஈடுபட்டது யார், வேட்பாளருக்கு, எதிர்கட்சி வேட்பாளருக்கு வேலை செய்தது யார் என்பன போன்ற விவரங்களோடு தற்போது ஸ்டாலின் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் ஆலோசித்துதான் முடிவெடுக்கப்படும் என்று தெரிகிறது. எனவே வரக்கூடிய காலங்களில் அடுத்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், அதே போல எம்பி தேர்தலுக்கு எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படும்? குறிப்பாக 4 மேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த 4 மேயர்களுமே வெற்றி பெற முடியவில்லை. குறிப்பாக ஓசூர் மேயர், அதே போல கன்னியாகுமரி மேயர், திருப்பூர் மேயர் உள்ளிட்ட 4
மேயர், தஞ்சாவூர் மேயர் என 4 மேயருக்கு சீட்டு கொடுத்தார்கள். அப்படி என்றால் மேயராக இருக்கக்கூடிய உங்கள் பகுதியிலேயே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை என்று சொன்னால் நீங்க எப்படி மக்கள் பணி செய்திருப்பீர்கள் என்றெல்லாம் முதலமைச்சர் கேட்டு வருவதாக தெரிகிறது. எனவே புள்ளி விவரங்களோடு இந்த ஆலோசனை என்பது அதே போல ஏடிஎம்கே பிஎம்கே அலையன்ஸ் இருக்கு. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில கட்சியுடைய மாவட்ட செயலர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.